ஸ்ட்ரைவர் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, செல்ஃபா லேர்ன் பண்றதுனால எப்படி ரிவைஸ் பண்றதுன்னு தெரியல. நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கேன். நான் ஒரு 5+ இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் நான் ஐடில வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா செல்ஃப் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்றோமா, இல்ல எவ்வளவு நாள் இது ஆகும், ஸ்விட்ச் பண்ண முடியுமா இப்ப இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன்ல, அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கு. டெவலப்பரா இருக்கேன் நான் ஸ்டார்ட் அப்ல. ஓகே. இப்போ வந்து ஏஐஎம்எல்லும் இருக்கு, ஃபுல் ஸ்டாக்கும் ரெண்டுமே பார்ஷியலா ஒர்க் பண்ணிருக்கேன். சரி, அதை விட்டுட்டு நான் இப்போ அது வந்து ஒர்க் ஆக்சுவலி கரியருக்கு என்ன சூஸ் பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக்கா ஏஐஎம்எல்லா? ஹே கைஸ், ஜெயபுனேஷ் ஹியர். ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஒரு லைவ் செஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் யூடியூபர் ஆஸ்க் ரகுலன்னு சொல்லி. ஸோ அந்த லைவ் செஷன் அட்டன் பண்ணும்போது லைக் ஃபியூ ஆஃப் மை டவுட்ஸ் காட் ரிசால்வ் அண்ட் ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. லைக் டக்குன்னு ஒரு லைவ் செஷன் போனாங்க, 4-5 பேர் நல்லா நிறைய பிரெயின் ஸ்டார்மிங் ஐடியாஸ் பேசணும். ஒரு மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் செஷன் போச்சு. ஐ ரியலி ஃபெல்ட் இட் வாஸ் லைக் ரியலி குட் திங் டு ஹேவ். ஸோ வை நாட் டூ இட் சேம் ஃபார் மை சேனல் ஆஸ் வெல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அகைன் டாப் மேட்டில் வந்து இப்போ ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் மச் டைம் ஆன் டாப் மேட் பிகாஸ் நான் ஓப்பன் பண்ண நிறைய புக்கிங்ஸ் வந்துடுது அண்ட் என்னோட மற்ற கமிட்மெண்ட்ஸ்லாம் அடி வாங்குது. அண்ட் ஈவன் தோ ஐம் கெட்டிங் பெய்ட் தேர் பட் ஸ்டில் ஐம் நாட் ஏபிள் டு ப்ரொவைட் டைம் தேர். ஸோ ஆனால் அதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம். ப்ளஸ் இந்த லைவ் செஷன்ஸும் நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லனால வி ஆர் ஸ்டார்டிங் ஒன் நியூ திங். ஸோ அட்லீஸ்ட் மந்த்துக்கு ஒரு லைவ் செஷனாவது இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஒரு லைவ் செஷன் வைக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சுருங்க. ஐம் ட்ரைங் டு டூ 2 வீக்ஸ் ஒன்ஸ். இன்கேஸ் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஒரு லைவ் செஷனாவது போயிடலாம். ஸோ தட் கலெக்டிவ் நிறையா யார் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறையா டவுட்ஸ் ரிசால்வ் ஆகும். இட்ஸ் ஓப்பன் ஃப்ரீ லைவ் செஷன் யூடியூப். ஸோ அப்படி தான் பிளான் ஆரம்பிச்சு தான் இப்படி பண்ணோம். பட் தென் யூடியூப்பில் வந்து நிறைய பேரால் அட்மிட் பண்ண முடியல. சில ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. மேபி ஐல் ட்ரை டு ரிசால்வ் இட் நெக்ஸ்ட் பிகாஸ் I was busy with other stuff. ஓகே, 6 மணிக்குனா ஒரு 5:45 கிட்ட தான் நான் லைவ் செஷனே ரெடி ஆகிறேன். ஸோ I didn't check anything. But then next live session maybe I'll try to do it in everything on YouTube. But then for now யூடியூப்பில் பண்ண முடியாதனால இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணதுனால நாங்கள் ஜோஹோ கனெக்ட் ரீடைரக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஜோஹோ கனெக்ட் செஷனில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் ரெக்கார்ட் பண்ண மறந்து நடுவில் தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ பட் தென் இம்பார்ட்டன்ட் ஸ்டப்ஸ் மட்டும் போய் பிச்சு டைம் ஸ்டாப்ஸ் மாதிரி நீட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யூஸ்வலாக வந்து இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் செஷன் பண்ணால் அது ஒரு மாதிரி நீச்சாக இருக்கும். லைக் எவ்ரிதிங் வில் பி ரிலேட்டட் டு கோடிங் ஆர் சம்திங் லைக் தட். பட் தென் இப்போ வந்து கொஞ்சம் நிறையா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி நிறைய பேர் வந்து தேர்ட் பேட்ச் எப்போ ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் எப்போ வந்து கேட்குறாங்க. கைஸ் ஐ கேன் ஸ்டார்ட் தேர்ட் பேட்ச் ரைட் அவே. பட் தென் லைக் அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஆன்போர்டிங் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வந்துட்டாங்க, நான் ஐடி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் டீச் பண்ணுறதுக்கு அது நேரம் ஆயிடுச்சு. அண்ட் செகண்ட் டைம் ப்ராப்பராக எம்சிக்யூ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி நான் இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ தேர்ட் பேட்ச் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆன்போர்டிங் ப்ராசஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னென்னா என்ட்ரி இன்டு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற கண்டென்ட்ஸ் அண்ட் லெக்சர்ஸ் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஆஸ் சிம்பிள் as that. ஸோ என்னோட டீச்சிங், என்னோட லெக்சர்ஸ், என்னோட நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ கேன் கண்டினியூ. அண்ட் அந்த இனிஷியல் உள்ள வர அந்த ஆன்போர்டிங் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. இட் வில் பி ஹார்ட்லி லைக் $10 அண்ட் யூ வில் கெட் access to a good community and you will get access for all the notes. ஸோ அது வந்து என்ன எது டீட்டெயில்டாக நான் ஒரு வீடியோவில் போடுவேன். பட் தென் மேலோட்டமாக அது என்ன எதுன்னு இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஐவ் எக்ஸ்பிளைன் மல்டிபிள் அதர் ஸ்டஃப் as well, லைக் ஃபினான்ஸ் ஒர்க் எப்போ இருக்க போகுது. அண்ட் நிறைய பேர் மற்ற டவுட்ஸில் கேட்டாங்க. லைக் நான் இந்த கேரியரில் இருக்கேன், அந்த கேரியரில் இருக்கேன், இங்கேருந்து எப்படி ஸ்விட்ச் ஆகுது, எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரைட் நவ் ஐம் ஃபுல்லி ஃபோக்கஸிங் ஆன் ட்ரீங் ரிசல்ட்ஸ். ஸோ என்னை பொறுத்தவரையும் எந்த பேட்ச் எடுத்தாலுமே ஈஸியாக ஒரு 4-5 பேர் வந்து ஒரு எந்த ஒரு புஷ் இல்லாமல் தானாக முளைச்சி வந்துடுவாங்கன்னு வைங்களேன். பட் தென் ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல், ரைட்? ஸோ அதில் எல்லாருக்கும் பேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்து படித்ததை வந்து அவங்க மறந்துடுறாங்க. தேர் நாட் ஏபிள் டு ரீகலெக்ட் இட். தேர் நாட் ஏபிள் டு திங்க் இன் விச் டைரக்ஷன் ஐ ஷுட் சால்வ் அ ப்ராப்ளம். ஓகே, மொத்தமாக இந்த டெக்னிக்ஸ் படித்தா மட்டும் பத்தாது இல்லையா? ஒரு ப்ராப்ளம் பார்த்தா அது எந்த டெக்னிக் ஃபிட்னாலும் சொல்லி அது ஒரு ப்ராப்பர் டெசிஷன் மேக்கிங் ட்ரீ கிரியேட் பண்ணேன். ஸோ அது வந்து அது மேலோட்டமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் தென் நமக்கு இன்டர்னல் கம்யூனிட்டியில் ஐ எக்ஸ்பிளைன் ஈவன் இன் மச் டீப். ஸோ ஐ திங்க் திஸ் லைவ் செஷனில் உங்களுக்கு பிடிச்ச டைம் ஸ்டாம்பில் போய் நீங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எந்த டைம் ஸ்டாம்ப் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அந்த டைம் ஸ்டாம்பில் போய் ஜம்ப் இன் பண்ணி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் அகேன் ஐ டுக் அ போல் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன் அண்ட் எவ்ரி ஒன் voted 10 or 9. 99.9% எல்லாருமே 10-9 தான் vote பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குட் டு ஹேவ் அண்ட் ஐ பிளானிங் டு ஹேவ் more and செஷன்ஸ். இது ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம். மந்த்லி ஒரு லைவ் செஷன் போனால் இட் வில் பி வெரி குட். லைக் வெரி குட் யூஸ்ஃபுல் ஃபார் போத் ஆஃப் us பிகாஸ் நான் டாப் மேட் ஒருத்தர் கண்ட டைம் சேவ் ஆயிரும். ப்ளஸ் லைவ் செஷனில் உங்களுக்கு இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் பீப்புள் who wants to have one-on-one talk with me. But then I cannot do it often. Atleast monthly once நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வில் ஃபார் யூ. அண்ட் கரெக்டாக டைம்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸை நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த டைம்ஸ் வேணுமோ டைம்ஸ் ஜம்ப் இன் பண்ணி பாருங்கள். லெட்ஸ் see you in another useful video. Bye. பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ல 1 year 2 months கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து பேக் அண்ட் ஜாங்கோ டெவலப்பரா 6 monthsக்கு மேல ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இப்போ
ஒரு பேக் அண்ட் இன்ஜினியரா ஸ்விட்ச் பண்ணணும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ல இருந்து பேக் அண்ட் இன்ஜினியரா எனக்கு டெவலப்பரா ஸ்விட்ச் ஆகணும். அதுக்கு என்னன்னா இப்போ டிஎஸ்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னா செல்ஃப் டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஒருவேளை நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்றோமா, இல்ல எவ்வளவு நாள் இது ஆகும், ஸ்விட்ச் பண்ண முடியுமா இப்ப இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன்ல, அந்த மாதிரி செல்ஃப் டவுட் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் சொல்றாங்க, நீ கம்மியாவே இப்போ ஒரு எம்என்சி, அதாவது ப்ராடக்ட் இல்லாம இப்போதைக்கு சர்வீஸ் லெவல்லே இப்போ 6, 8 அந்த மாதிரி தேடு. எனக்கு என்னன்னா ஸ்விட்ச் ஆனா ஒரு நல்ல கம்பெனில, இப்ப நீங்க உங்க வீடியோஸ்லாம் இயர்லி வீடியோஸ் அந்த ப்ராடக்ட் கம்பெனி அந்த மாதிரி சொல்லியிருப்பீங்களா? ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எனக்கும் ஸ்விட்ச் ஆனா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் கம்பெனில ஜம்ப் அடிச்சா ஒரு நல்ல கம்பெனில ஜம்ப் அடிக்கணும். எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கு. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருந்துட்டே இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்பதான் டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்ல இருக்கீங்களா, உங்களோட கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ல உங்களுக்கு என்ன டேக் கொடுப்பாங்க? லைக் வாட் டெசிக்னேஷன் வில் பி தேர்? அசோசியேட் இன்ஜினியர் தான் இருக்குமா? ஓகே, then it is little bit safe. This is very important. யாரெல்லாம் வந்து ஒரு டெவலப்பரா போறணும், கோட் கடிச்சு நல்லா ஹை சேலரி போகணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் உங்களோட டேக் வந்து இன்ஜினியரா இருக்கணும். ஆர் டெவலப்பரா தான் பெட்டர். இப்போ சில பேர் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ்ல இருப்பாங்க. அது காமன் இன்ஜினியர் போட்டால் பரவாயில்ல. ஆனால் சில பேர் டேட்டா அனலிஸ்ட் போட்டுருவாங்க, சில பேர் டெஸ்டர்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டாங்க, இல்லை சிஸ்டம் அனலிஸ்ட்னு போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் சிஸ்டம் இன்ஜினியர் போட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் போட்டால் கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே, கம்மிங் பேக் டு யூ. இப்போ 1 year தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ இந்த அசோசியேட் இன்ஜினியர் டேக் வச்சுட்டு யூ கேன் கெட் இன் டு அ டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வித் இனஃப் ஸ்கில். நான் உங்களால வந்து நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னா, ஓகே ரைட் நவ் எனக்கு இமிடியேட்டா எனக்கு வந்து ஒரு ஜம்ப் தேவையா இல்லையா? ஓகே, அதுக்கான கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இப்போ என்னோட சேலரி நம்பி என்னோட ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஆப்வியஸ்லி இன்னும் ஜம்ப் ஃபாஸ்ட் பிகாஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு டேக் அ லிட்டில் குவிக் டெம்பரரி ஜம்ப். இல்லை இப்போதைக்கு வந்து ஐ எம் லிட்டில் பிட் ஃபிளெக்சிபிள், எக்ஸ்ட்ரா ஒரு 8 months 9 months வரையும் எனக்கு வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க போறது இல்லை. ஐ கேன் சிட் அண்ட் ப்ரிப்பேர் வெல் அண்ட் அப்புறம் நான் தூக்கிடுறேன் அப்படின்னாலும் ஃபைன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து இன்கேஸ் நான் படிச்சு நான் உட்காரணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுங்க. பேசிக்கா அந்த லாங்குவேஜ்ல வந்து இஃபெல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த லாங்குவேஜ் ஏன் ஃபர்ஸ்ட் இந்த லாங்குவேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவானா அது எப்படி வந்து கம்பைல் ஆகுது, அது எப்படி அவுட்புட் வருது, அது என்னென்ன மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டீப்பா போனா கூட மேலோட்டமா தெரியணும். நான் இப்போ வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள் எங்க போய் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்பதானே அந்த வேரியபிள் வந்து காலப்படம் அழிஞ்சிருமா, இல்ல அது உயிரோட இருக்குமா, அதை எப்படி வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுங்க, அப்புறம் டிஎஸ்ஏக்கு வாங்க. ஓகே, எடுத்தோடனே வந்து நம்ம அரேஸ்டிங் நம்ம படிச்சோம் அப்படின்னா அது கோடா மாற்றும் போது வில் ஸ்ட்ரகிள் லாட். அப்போ ஏக்கு போயிடுவோம், அப்புறம் எல்லாமே கேட்டு செய்யற மாதிரி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளா ஒரு கோட் அடிக்கிற பாயிண்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் டேட்டா சர்ச்சஸ் ஆரம்பிங்க. டேட்டா சர்ச்சஸ் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு. அரேஸ் 1 part 1 part 2 பாருங்க. அதுக்கப்புறம் ஆஷிங் பாருங்க, அதுக்கப்புறம் ரிகர்ஷன் பாருங்க, அதுக்கப்புறம் ஸ்லைடிங் விண்டோ பாருங்க. இந்த ஆர்டர்ல படிச்சு நான் டிஎஸ்எப்டிஸ் அந்த ஆர்டர் தான் போட்டிருப்பேன். அந்த ஆர்டர்ல ஃபுல்லா படிச்சுட்டு வாங்க. அதை படிக்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுல ஷேர் பண்ண கொஸ்டின்ஸ்க்கு சிமிலர் கொஸ்டின்ஸோ இல்லை அதே கொஸ்டின்ஸோ போட்டு அவுட்புட் பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மேபி நீங்க ஒரு 2 months 1.5 monthsல இந்த பாயிண்ட் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஒரு ஓகே எனக்கு வந்து இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த மாதிரி ஓகே ஐ எம் ஏபிள் டு லேர்ன் திங், ஐ எம் ஏபிள் டு அப்ளை, ஐ எம் ஏபிள் டு சி அவுட்புட். இந்த ஸ்டேஜ் நீங்க வந்துட்டீங்கன்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி கிராக் கம்பெனிஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அந்த பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது யூ கேன் கோ அண்டர் கைடட் லேர்னிங் ஆர் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ், ஏதோ ஒரு டாபிக் லீட் கோட் ஏதோ டாபிக் எடுத்து ஒரு டாபிக்காக முடிச்சுட்டு வாங்க. ஸோ மேபி நான் ஒரு டிஎஸ்ஏ ரோட் மேப்பை நான் போலாம் தான் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த linear data science we have found many good interesting on what topics to study. Maybe to quickly share. So basically once you first விஷயம் வந்து 2 point கத்துக்கணும். அந்த 2 pointல ஏகப்பட்ட சப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கு, அப்புறம் ஸ்லைடிங் விண்டோ இருக்கு, அப்புறம் டிஎன்எஃப் இருக்கு, அப்புறம் மர்ஜிங் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 4-5 இருக்கு. ஸோ நான் ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே எனக்கு ஸ்டாக் ஆக்டிவ் எனக்கு பழக்கத்தில் வந்துடுது. பட் தென் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் 2 point போட்டு செக் பண்ணி பார்க்கணும். 2 point வச்சு எப்படியாவது பூந்து சால்வ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லை இது 2 point சரிப்பட்டு வராதுன்னா அப்போ கையில் ஆஷிங் எடுக்கணும். ஓகே, ஸோ ஆஷிங்கில் வந்து மெயினாக வந்து நாங்கள் 3 வச்சிருக்கோம். ஒன்று வந்து முடிஞ்ச அளவுக்கு செட்டிலே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேர்சம் ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ இந்த பேர்சம் கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து சார்ட்டடா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட் யூஸ் பண்ணி சிம்பிளாக முடிச்சிடலாம். பட் தென் அவங்க அவுட்புட் வந்து இல்லை எனக்கு எந்த பேர் தான் வேணும்னு கேட்டாங்கன்னா அப்போ மேப் தப்பணும். அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பார்த்தா தெளிவாக புரியும். பேசிக்கலி செட் வச்சு ட்ரை பண்ணலாம், இல்லை மேப் வச்சு ட்ரை பண்ணலாம்.
இது ரெண்டு மேப் ஆர் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து வீடியோ பார்த்தா ஒன்று தெளிவாக புரியும். இதுவும் செட் ஆகலைன்னா அப்போதான் வந்து நம்ம ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் பேஜில் மேபி சில நேம் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன் அல்காரிதம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் நேம் அல்காரிதம்ஸ்லாம் இருக்குது. அதுவும் செட் ஆகலை. ப்ரீ ப்ராசஸிங் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி செட் பண்ணுறதும் ஆக்சுவலாக செட் ஆகல. ப்ரீ ப்ராசஸிங் செட் ஆகல. ப்ரீ ப்ராசஸிங் தான் ப்ரிஃபிக்ஸம் கிரியேட் பண்ணுறது, இல்லை வந்து லைக் முன்கூட்டி எல்லா ஹாப்பி நம்பர்ஸோ இல்லை ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மேஜிக் நம்பர்ஸ் எல்லாமே ஒரு பூலியன் ஸ்டோர் பண்ணி அப்புறம் மற்ற அவுட்புட்லாம் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இது எதுவுமே செட் ஆகலாம் கடைசியாக டிபிஐ கையில் எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு அல்காரிதம் படிக்க தான் இட்ஸ் பேசிக்லி ஐ கன்சிடர் தீஸ் திங்ஸ் ஆர் வெப்பன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்டல் வச்சு சுட ட்ரை பண்ணுவேன். 2 பாயிண்ட் ஒர்க் அவுட் ஆதான்ட்டு. அப்படி இல்லையா எறா மிஷின் கண்ணு, அதுவும் இல்லையா எறா பீரங்கி. அந்த மாதிரி கொஞ்சம் நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு கேம் மாதிரி நீட்டா படிச்சுட்டு அல்டிமேட்டா டிபி பேக் ட்ராக்கிங் ரிக்வெஸ்ட்ல போய் நீங்க லேண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டிஎஸ்சி முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் நான் வந்து தயாரிச்சிருக்கேன். இப்போதைக்கு நோட்ஸ் வந்து இதுவரையும் முடிச்சிருக்கோம். கம்ப்ளீட் அன்டில் திஸ் பாயிண்ட் எவ்ரிதிங் எண்ட் டு எண்ட் முடிச்சிட்டோம். ஸோ இந்த அதான் சொல்றேன் இல்லையா, $10 இஸ் நத்திங், ஹார்ட்லி வாட் 800-900 rupees. ஸோ நீங்க என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு புரியுது என் மேலே நம்பிக்கை அப்படின்னா சிம்பிளா $10 பே பண்ணி நோட்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். பாக்கி நோட்ஸ் வச்சு நீங்க படிச்சு நீங்க சால்வ் பண்ணாலே செல்ஃப் கைடடாக உங்களால லேண்ட் ஆக முடியும். இல்லை எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை சில சப்டென்ஸ்ல எனக்கு வீடியோஸ் தேவைப்படுது, எடுத்து நோட்ஸ் பார்த்து புரியல, கொஞ்சம் வீடியோ பார்த்து தான் எனக்கு புரியுது அப்படின்னா மேபி யூ கேன் கெயின் டு 3rd batch. ஸோ இப்படி தான் நான் டிசைன் பண்ணிருக்கேன். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஸ்டடி. ஹலோ, சொல்லுங்க கீர்த்தனா. எஸ் ஜெயபிரகாஷ். எனக்கு வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் ஜாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து டிஎஸ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சைடு பை சைடு எல்எல்டியும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேக் அண்ட் அப்ளிகேஷன் கன்சோல் பேஸ்டு ஏதாவது போடுவீங்களா யூடியூப்ல, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி? ஸோ கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன் கேட்குறீங்க. இது வந்து பெரும்பாலும் ஜோஹோல தான் கேட்பாங்க கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். அதுல ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஷோர். ஆக்சுவலி இப்போ கம்மிங் லைக் இந்த வீக்கெண்ட் தானே, அடுத்த வீக்கெண்ட் வந்து நிறைய பேர் வந்து மிஷின் கோடிங்கான ப்ராஜெக்ட் என்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க. பேசிக்லி சில பீப்புள் தான் செலக்ட் பண்ணி அதுவும் ரெஃபர் பண்ண போறேன். ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் செலெக்ஷன் ஒன் ஆஃப் த மேஜர் கிரைட்டீரியா வந்து இந்த மிஷின் கோடிங் தான். ஸோ அதில் அவங்கள அதில் வந்து எப்படி அவங்கள ஜட்ஜ் பண்ணுறேன், என்னென்னலாம் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து மேபி ஒரு இந்த மாதிரி லைஃப் செஷன் இருக்கெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன். அதை வேணா எடுத்து அப்படியே நான் யூடியூப்ல போட்டுருவேன். யூ வில் கெட் an idea. ஓகே. அப்புறம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? மந்த்லி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்குமா? மந்த்லி பேமெண்ட் தான் வச்சிருக்கேன். எஸ். ஓகே. ஸோ எல்எல்டி அண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் அது ரிலேட்டடா ஏதாவது போட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் ஸ்கேலர்ல இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அந்த எல்எல்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு எனக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் கேதரிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதுனால ஈஸியா அதை கொண்டு வர முடியல. ஸோ அது ரிலேட்டடா ஏதாவது போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி ஆல்ரெடி போட்டிருக்கோம், வீடியோஸ்ல ரெடியா இப்போ ஸ்கூல்ல இருக்குது. ஸோ பேசிக்கலி ரெக்கமெண்ட் கேதரிங் பொறுத்தவரையும் ஸ்கேலர்ல எப்படி சொன்னாங்க எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரு இன்ஸ்டியூட் ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நான் ஸ்கேலர்ல எனக்கு கொஞ்சம் லெவரேஜ் இருந்தாலும் நிறைய 2-3 இன்ஸ்டியூட் ரெக்கார்டிங்ஸ்ல எனக்கு வந்துருச்சு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த யூசர் டயக்ராம்லாம் வரையணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் என்ன கேட்டால் அதெல்லாம் டைம் வேஸ்ட் டைம். என்ன பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் அந்த 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 அப்ளிகேஷன் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போது அதுக்கு வந்து ஒரு ஹை லெவல் டயக்ராம் வரையணும். ஓகே, இப்போ ஒரு கார் பார்க்கிங் சிஸ்டம் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம், அங்கே ஒரு கேட் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த கேட்ல என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்க போறாங்க, அங்கே ஒரு கேட் கீப்பர் இருக்க போறாங்க, வெஹிக்கிள் வரப்போகுது. ஸோ இந்த கேட் கீப்பர் ஒரு என்டிட்டி, வெஹிக்கிள் ஒரு என்டிட்டி, அந்த கேட் இன்டு என்டிட்டி. ஸோ இப்போ அந்த அவங்க எதை வச்சு வந்து அந்த பாஸ் வந்து வெரிஃபை பண்ண போறாங்க, அதுக்கான பேமெண்ட்ஸ் எப்படி நடக்க போகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு அதாவது அதோட அந்த அப்ளிகேஷனோட என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து எக்ஸிட் பாயிண்ட் வரையும் கதை மாதிரி என்னென்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக நீங்க கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் ரெக்கமெண்ட் கேதரிங். இதை வந்து ஒரு டயக்ராமா போட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சா இன்னும் பெட்டர், இல்லை வாயில கேட்டாலும் இன்னும் பெட்டர். ஸோ அப்படி பண்ணிட்டு அப்புறம் அந்த ஒரு என்டிட்டிக்கும் என்னென்ன ஆட்ரிபியூட் செட் பண்ணணும், அந்த என்டிட்டில எப்படி மேப் பண்ணணும், அதில் எப்படிலாம் அசோசியேஷன் யூஸ் பண்ணணும், இப்பெல்லாம் வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ், அது பேசிக்கலி கிளாஸ் டிசைன் எப்படிலாம் நீட்டாக பண்ணணும் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க 2-3 கன்சோல் ப்ராஜெக்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். அப்புறம் மெல்ல மெல்ல அடுத்த லெவல் எல்எல்டி ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும். சம்திங் லைக் இது ஒரு ஹை லெவல் ரோட் மேப். ஓகே, தேங்க்யூ. பிரதர், நான் இந்த மாதிரி ஆக்சுவலி நான் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட்ல இருக்கேன். நான் ஒரு 5+ இயர்ஸா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு பி 26. பட் நான் ஐடில வரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஷுவரா தெரியல, இப்போ இந்த ஏஐ பூம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஏதாவது டேட்டா சயின்ஸ் மிஷின் லேர்னிங்ல போகணுமா,
இல்லை நான் இந்த மாதிரி டிஎஸ்ஏ சால்வ் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போகணுமான்னு தெரியல. ஸோ எனக்கு ஏதாவது என்ட்ரி எப்படி அந்த மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகுதுன்னு எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியும். ஷோர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வருது, நமக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்குது, அதுதான் நம்மளோட கேள்வி, ரைட்? இண்டஸ்ட்ரி பேஸ்ட் போகிறது வந்து ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பெட்டராக இருந்துச்சு, டேட்டா சயின்ஸ் கொஞ்சம் கீழே இருந்துச்சு. என்ன பொறுத்தவரை அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா என்ட்ரி மார்க்கெட்டில் போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நல்ல கம்பெனிஸ்ல எல்லாமே பப்மேட்டிக்லேருந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து எல்லா நல்ல கம்பெனிஸ்லும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஏஐ பூம்னால டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கும் டேட்டா இன்ஜினியர்ஸ்க்கும் கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்களோட பே வந்து இப்போ டெவலப்பர்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டெலவர உண்மை. நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தே வில் லேர்ன் மோர். தட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் வெரி ஸ்பெசிஃபிக் கேஸ். இப்போ ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டா சயின்டிஸ்ட் வந்து டெவலப்பராக அதே கம்பெனி அதிகமாக வேலை செய்கிறாங்கன்னா, அதே மாதிரி நானும் ஒரு 10 கம்பெனி எக்ஸாம்பிளை காட்ட முடியும். அவங்க வந்து டெவலப்பர் அதிகமாக பே வாங்குறாங்க, டேட்டா சயின்டிஸ்ட் கம்மியாக வாங்குறாங்கன்னு சொல்லி. சரினா மேபி அந்த கம்பெனியே ஒரு ஏஐ ஓரிட்டடாக இருக்கும். ஸோ அவங்க வந்து டேட்டா சயின்ட் அதிக டிபெண்ட் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனி என்டையர் சாஸ் டிபெண்டாக இருக்கும், அவங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர் அதிக டிபெண்ட் இருக்கும். ஸோ அல்டிமேட்லி என்ன பொறுத்து இந்த ரைட் நோ போத் ஆர் ஈக்குவலி குட் நோ. இதுதான் ப்ரோ, இதுதான் பெட்டர், இதான் பெட்டர் சொல்லவே முடியாது. ரெண்டுமே ஈக்குவலி குட். மேபி இஃப் யூ ஹட் ஆஸ்க்ட் மீ 3-4 years பிஃபோர், நான் சாலிடாக டேட்டா சயின்டிஸ்டோடவே சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து அதிக டிமாண்ட் இருக்கு, ஸ்கோப் அதிகமாக நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்து வேணாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த செட் இந்த கால், எனக்கு வந்து கோடிங்னால பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து என்னோட கோடு அடிச்சாலே கடுப்பா இருக்கு, எனக்கு அது வரவே மாட்டேங்குது. ஆனா எனக்கு மேக்ஸ்லாம் புரியும், எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியும், எனக்கு இந்த மாடலிங்லாம் புரியுது, எனக்கு ஒரு மாதிரி அதுல நிறைய எனக்கு வந்து கொஞ்சம் நாட்டு அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க டேட்டா சயின்டிஸ்டே போகலாம். இல்ல எனக்கு வந்து டக்குன்னு ஃபாஸ்டா லேர்ன் பண்ணேன், ஆனா நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் பார்த்து எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கான் இருக்கு. என்னன்னா இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் a year. இந்த 5 months 6 monthsல இப்போ கோடிங் என்ன கூட ஒரு 6-8 months மேக்ஸ்ல போயிடலாம்னு வைங்களேன். ஆனா டேட்டா சயின்டிஸ்ட்ல கண்டிப்பா ஒரு 1 year தேவைப்படும். ஏன்னா அதுக்கான portfolio, அதுக்கான either you have to have one good master degree which is very tough to get, because நீங்க சும்மா கரஸ்டோ டிகிரி வேணா மதிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஐஐடி ஆர் லைக் இல்லைன்னா ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ல வாங்கினீங்கன்னா அது ஒரு மதிப்பு இருக்கு. சும்மா நம்ம லோக்கல் காலேஜஸ்ல சரிப்படாது. அது காசு செலவு பண்றதுக்கு நல்லா ஸ்கேலாக ஒரு கோர்ஸ்ல போய் லேர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அங்க அந்த போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது, லேர்னிங் பில்ட் பண்றது, உங்களுக்குன்னு ஒரு விசிபிலிட்டி கிரியேட் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா 1 year டைம் எடுக்கும். ஸோ இனிமேல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ நீட் டு திங்க். ஸோ நான் ஆக்சுவலாக அடுத்த வீடியோ யூடியூப்ல தான் போடான்னு இருந்தேன். ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்கான ரோட் மேப். ஸோ அதுக்கு 2 பேர் எனக்கு லைக் ஒருத்தர் வந்து கனடாவில் படிச்சு அங்கே டேட்டா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்றாரு. ஸோ அவரோட ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணி என்ன ரோட் மேப்னு பண்ணணும்னு வச்சிருக்கேன். ஸோ மேபி ஐ ட்ரை டு டூ தட் சோன். ஸோ யூ திங்க் எது எனக்கு செட் ஆகும், எது எனக்கு அதிக நாட்டம் வருது, அதை நீங்க தான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ், whichever suits good for you, you can try that. பட் அதுதான் பிரதர் நான் ஹலோ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுதான் நான் வந்து நிறைய பேர் லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணது, டேட்டா சயின்டிஸ்ட் கனெக்ட் பண்ணது எல்லாருமே ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி, நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்ல மாஸ்டர் டிகிரி வச்சிருக்காங்க. பட் நான் பேச்சுலர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். பிளஸ் ஐ எம் கோயிங் டு பி 26. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years நான் ஐடில இருக்கிறதுனால எனக்கு ஐடி ஃபீல்டுக்குள்ள எப்படி வருது அது கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனே பெருசா இல்லாம இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் போலாமா இல்ல டிஎஸ்ஏ முடிச்சு இதுக்குள்ள வரலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. மோரோவர் எனக்கு வந்து ஈவன் டேட்டா சயின்டிஸ்ட்ல எனக்கு வந்து என்ன ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீஷ்ல போகணும், லைக் மெடிக்கல் இமேஜஸ் ப்ராசஸ், பிகாஸ் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ மெடிக்கல் ரிலேட்டடா அது அந்த ஃபீல்டுக்குள்ள போகலான்னு பாக்குறேன். பட் எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு மாஸ்டர் டிகிரி வச்சிருக்காங்க. ஸோ வித் பேச்சுலர்ஸ் மட்டும் போக முடியுமா, இல்ல டிஎஸ்ஏ பண்ணிட்டு ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நெக்ஸ்ட் என்னால ஒரு ஜம்ப் ஆக முடியுமா, மேபி ஒரு அது ஒரு லெவரேஜ் கொடுக்குமா எனக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். ஸோ எது கரெக்ட் நினைக்கிறேன்? அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ரியாலிட்டி சொல்றேன். நீங்க டிஎஸ்ஏ போய் டெவலப்பரா நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க டேட்டா சயின்டிஸ்டா போக முடியாது, ஏ இன்ஜினியரானா போகலாம். ஏ இன்ஜினியர்னா அதாவது உங்க கம்பெனிலே நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவெல்லாம் நீட்டா ஒரு இடத்துல வந்து போட்டு அந்த ஒரு ஏ மாடல் வச்சு அந்த டேட்டா ஒரு ஏ மாடல் குட்டி பிரெயின் வச்சுக்கோங்க. இந்த டேட்டாலாம் ஃபுல்லா படிச்சுட்டு நான் எந்த query கொடுத்தாலும் முடிஞ்சாலும் நல்ல அக்யூரேசியோட ஆன்சர் கொடு. இதுதான் ஒரு ஏ இன்ஜினியரோட ஒரு ஹை லெவல் வேலை. அப்படின்னா நீங்க ஸ்விட்ச் ஆகிறது ஈஸியா இருக்கும். ஆனா டேட்டா சயின்டிஸ்ட்ன்றது அந்த டேட்டாவை நம்ம ஏ ஃபீட் பண்றோம் இல்லையா, அந்த டேட்டாவை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம் எனக்கு பெருசாக டீப்பா தெரியாது. பட் தென் யூ வில் ஒர்க் மோர் வித் டேட்டா ரேதர் தென் கிரியேட்டிங் ஏ மாடல் ஆர் லைக் லெவரேஜிங் ஏ மாடல். ஸோ நீங்க டெவலப்பரா போயிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ஆக்சுவல் டேட்டா சயின்டிஸ்டா போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மேபி நீங்க ஏன் இன்ஜினியரா போகலாம். பட் தென் அல்டிமேட்லி எனக்கு டேட்டா சயின்டிஸ்ட் தான் ஆகணும் அப்படின்னு நீங்க முடிவோட இருந்தீங்கன்னா டெவலப்பர் போய் தான் போக முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. யூ ஹேவ் டு ட்ரை டேட்டா சயின்டிஸ்ட் ஒன்லி. பட் தென் இல்லை எனக்கு வந்து நல்ல ஜாப் வேணும், நல்ல கெரியர் வேணும், அண்ட் ஓரளவுக்கு நல்ல ஒரு
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கெரியர் வேணும் அப்படின்னா டெவலப்பராக போய் நீங்கள் ஏன் இன்ஜினியராக போயிடலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரியாலிட்டி. சொல்லுங்க ராஜ்குமார். இப்போ டெவலப்பரா இருக்கேன் ஸ்டார்ட் அப்ல. ஓகே. இப்போ ஏஐஎம்எல்லும் இருக்கு, ஃபுல் ஸ்டாக்கும் ரெண்டுமே பார்ஷியலா ஒர்க் பண்ணிருக்கேன். சரி, அதை விட்டுட்டு நான் இப்போ அது ஒர்க் ஆக்சுவலி கரியருக்கு என்ன சூஸ் பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக்கா ஏஐஎம்எல்லா? இல்லைண்ணா இப்போ ஏஐஎம்எல் நல்ல ஃபீல்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நான் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னா எனக்கு சமம் வேல்யூ இருக்கும் ஃபுல் ஸ்டாக்கோட, அந்த மாதிரி தோணுது. ஸோ எனக்கு அப்ராட் பிளானும் இருக்கு. நான் இப்போ லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 1-2 இயர்ஸ் டைம் இருக்கு. இப்போதான் நான் ஸ்டார்டே பண்ணியிருக்கேன் கரியரை ப்ரெஷரா. ஸோ 2 இயர்ஸ் லைன் இதுபோ இருக்கு சொல்ல. இப்போ என்ன பண்ணலாம், ஏஐஎம்எல் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஃபுல் ஸ்டாக் ஃபுல்லாக படிக்கணும். இப்போ நான் படிக்க தான் போறேன் திருப்பி உட்காந்து டிஎஸ்ஐ. நீங்க டிஎஸ்ஐ தான் படிக்க போறேன், ஏஎம்எல் அந்த கூட. இப்போ டிஎஸ்ஐ ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இப்போ ஏஐஎம்எல் எடுத்தோம்னா சிஸ்டம் டிசைனுக்கு பதிலாக என்ன வரும் இங்க, அது ஒன்று இருக்கு. இதெல்லாமே டவுட்ஸ் இருக்கு. அது ஒன்று, வேற எதுவும் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏஎம்எலுக்கு டிஎஸ்ஏ தாண்டி அதுக்கான தனி லேர்னிங் கவுன் ஒன்று இருக்கு. ஸோ என்ன கேட்டால் டிஎஸ்ஏ ரொம்ப மினிமலாக தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நோட்ஸில் ஒரு 7-8 டாபிக் அது படித்தாலே போதும். நீங்கள் பேக் ட்ராக்கிங் கூட போன அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு இன்டர்மீடியட் லெவல் டிஎஸ்ஏ தெரிஞ்சாலே நீங்கள் ஏஎம்எல் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் யூ ஆர் சார்ட்டட். அதுக்கப்புறம் டிஎஸ்ஏ நீங்கள் படிக்கணும் அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங் வித். இப்போ நீங்கள் you are asking specifically for AML, not even for data engineering. data scientist. கேக்குறாங்க ஏஎம்எல் பெட்டரா இல்ல நம்ம ஃபுல் ஸ்டாக் எடுத்துடலாமா, இல்ல ஃபுல் ஸ்டாக் வித் ஏஐ கம்பைன் பண்ணணுமா, ஐடியா? என்ன பொறுத்தவரையும் ஒரு ஸ்மார்ட் டெசிஷன் என்ன இருக்கணும்னா, நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில அதிகமா யூஸ் பண்ற ஒரு கம்பெனில போய் நீங்க டெவலப்பரா ஜாயின் பண்றது ஈஸி. அங்கே டெவலப்பராக ஜாயின் பண்ணி அங்கே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்கே கண்டிப்பாக டெவலப்பராக ஜாயின் பண்ணவும் உங்களுக்கு கிளாடோ இல்லை ஏதோ ஒரு வின்சோஃபோ ஏதோ ஒரு சூப்பர் கர்சரோ ஏதோ நல்ல ஒரு A டூல் அக்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த டூலை வச்சு அந்த கம்பெனியில் இருக்க நிறைய ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணினா அந்த கம்பெனி ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டி லேடரில் வந்துடுவீங்க. உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏஐ டீம் லீடாகவே நீங்கள் ஆயிடலாம், ஒரு ஏஐ இன்ஜினியர் அவே நீங்கள் ஈஸியாக போயிடலாம். ஸோ அது ஒரு ரொம்ப ஈஸி பார்த்தா இருக்கும். ஆனால் அந்த நல்ல ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒரு டெவலப்பராக உள்ள போகுது. ஏன்னா டெவலப்பருக்கும் அல்டிமேட்லி டெவலப்பர்ஸ் ஆர் ஹூ சால்விங் ப்ராப்ளம்ஸ் இந்த கம்பெனி, ரைட்? ஸோ அவங்க தான் இந்த ஏஐ இன்ஜினியர் அதிகம் மாறிட்டு இருக்காங்க. யாருமே இப்போ பப்மாட்டிக்லேயே வெளியில போய் ஒரு ஏஐ இன்ஜினியர் அவங்க ஹையர் பண்ணுறதுக்கான அந்த ஏஐ இன்ஜினியர் ஹையரிங் போயிட்டு இருக்கு. ஆனால் ஏஐ இன்ஜினியரிங் அவங்க எப்படி ஹையர் பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹையர் பண்ணுற ஏஐ இன்ஜினியர்ஸ் எல்லாமே ஏஐ இன்ஜினியரிங் ஒன்று படிச்சுட்டா வரல, அவங்களும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் அவங்க ஏஐ எப்பெல்லாம் சாதிச்சாங்க அதை வச்சு தான் அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்டர்னல் டெவலப்பர்ஸுமே கொஞ்சம் பேரை ஏஐ இன்ஜினியராக மாறிட்டு இருக்காங்க பப்மாட்டிக்ல. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ ஏஐ இன்ஜினியர் டிரான்சிஷன் டெவலப்பர் மூலமாக தான் ஸ்மூத் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ பெட்டர் லேண்ட் இன் அ வெரி ரெப்யூட்டட் கம்பெனி ஆஸ் அ டெவலப்பர். அங்கேருந்து நீங்கள் ஏஐ இன்ஜினியர் மாறிக்கலாம், ஈஸியாக மாறிக்கலாம். ஆக்சுவலி அந்த கம்பெனி ஃப்ரீக்வெண்ட்டாக ஏஐ யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா. அண்ட் ஏஐ இன்ஜினியர் பெரிய மைனஸ் இருக்கு. நோ ஒன் ஸ்டில் நோஸ் ஏஐ இன்ஜினியர் உண்மையிலே ஒரு சூப்பர் விஷயமா இல்லையான்ட்டு. தட் இஸ் ஸ்டில் ஆன் டெஸ்டிங் லெவல். அது ஒன்றும் பேபி மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் நான் அடிச்சு அவ்வளோ ஏஐ இன்ஜினியர் தான் நான் அடுத்து சூப்பர் ஜாப்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் ஆகலை. இன்ஃபேக்ட் ஏஐ பீப்புள் ஆர் லூசிங் மணி ஒன்லி ஈவன் நவ். நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண ஏஐ பப்பிள் இன்னும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. அது எப்போ பஸ்ட் ஆகி இல்லைப்பா டெவலப்பர்ஸ் ஏஐ இன்ஜினியர்ஸே ஓகே இதுக்குன்னு எனக்கு ஏஐ படிச்ச இன்ஜினியர்ஸ்லாம் வேணான்ற நிலைமை தான் வரும் நான் நம்புறேன். ஸோ நீங்கள் இப்போ ஜெர்மனி போனால் ஜெர்மனியில் ஏதோ ஒரு கம்பெனியாக போக ட்ரை பண்ணுங்க. ஜெர்மனி மாஸ்டர்ஸ் எடுத்துடாதீங்க, அது வேஸ்ட். எனக்கு மாஸ்டர்ஸ் எடுக்கிற பிளான் இல்லை, டேரக்டா வேலைக்கு போறதான் பிளான். கரெக்டாக ஒர்க் பண்ணினா அது இருக்கிறது பெஸ்ட். எனக்கு கேட்டா ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுதான் எனக்கு என்ன ஐடியானா, ஏஎம்எல் கரியரா சூஸ் பண்ணிட்டா இல்ல ஃபுல் ஸ்டாக்கா பண்ணட்டான்னா? ஃபுல் ஸ்டாக்கா போய் அங்கிருந்து ஏஐ இன்ஜினியரா மாறது பெட்டரா இருக்கும் as far as I know. அப்பனா நான் ஃபுல் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டு ஏஎம்எல் சைடுல வச்சிட்டா கொஞ்சம் படிச்சிட்டே இருங்க. ஓகே ஓகே, थैंक यू சார். சொல்லுங்க கணேஷ். ப்ரோ இப்போ நான் சைபர் செக்யூரிட்டில பிரைவசி டொமைன்ல இருக்கேன். இது பேசிக்கா ஒரு நான் டெக் ஃபீல்டு மாதிரி இருக்கு. இது ஜாப் ஸ்டேபிளா தான் இருக்கும், பட் கரியர் க்ரோத் மணி ஆஸ்பெக்ட்ஸ்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நான் ஸ்விட்ச் ஆகிட்டேன்னா டெக்னிக்கல் சைபர் செக்யூரிட்டியில போலாமா, ஆர் லைக் டெவலப்பர் ஆர் எம்எல் இன்ஜினியர் அந்த மாதிரி போலாமான்னு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்படுது. இல்ல ஆக்சுவலி இந்த ஏஐ ஃபீல்டு சைபர் செக்யூரிட்டி ஹஸ் பிகம் அ பிக் திங். ஸோ பேசிக்லி இப்போ ஏஐல இருக்கிற பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா, ஓகே there are lots and lots of stuff going on. ஃபர்ஸ்ட் அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இப்போ ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த டேட்டா
ஒரு கம்பெனியோட டேட்டா வந்து ஒரு ஒரு ஓப்பன் ஏபிஐ நான் கொடுக்குறேன், அந்த ஏபிஐ எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்குது அப்படின்னா என்னோட டேட்டாலாம் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் போயிருது, என் டேட்டா வந்து பேசிக் லீக் ஆகுது. ஸோ இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்? இது வந்து என்ன உங்க கான்ட்ராக்ட் போட்டு உங்க டேட்டா பை இனிஷியல்ஸ் லீக் ஆனால் நாங்கள் இவ்வளோ மணி பே பண்ணுறோம், அல்டிமேட்லி அது கோர்ட்டு கேஸ் தான் போகும். ஸோ அது ஒரு பேண்டேட் கணக்கு தான், ஒரு அடிப்பட்டதுக்கு ஒரு பேண்டேட் கணக்கு தான். அது ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் ஒன்றும் வரல. ஆனால் நான் இப்போ ரீசன் நிறைய அப்பப்போ வந்து நிறைய லைக் medium.com ஒரு வெப்சைட் இருக்கும், ஐ கீப் ஆன் ரீடிங் தேர் வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதில் வந்து இப்போ ரீசன் நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ்எல்எம்ஸ் ஆர் பிகமிங் a நியூ பிக் திங். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து ஒரு கன்சியூமர் பேஸ்ட் ப்ராடக்டாகவே போயிடுச்சு. அது வந்து ஒரு மாதிரியா என்ன சொல்றது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் நிறைய ஆங்கிள் ஆன்சர் பண்றேன்னா அது நிறைய பேர் நாலேஜ் போய் சேரும், பிளஸ் நிறைய பேரும் மீட்டிங் இன்னும் கொஞ்சம் முன்னிருப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லைன்னா யாரோ ஒருத்தரோட பர்சனல் டவுட்டுக்கு நான் எதுக்கு கேட்கணுன்ற மாதிரி வந்துடும் இல்லையா. அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராடான எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் உங்க ஆன்சருக்கு வருவேன். சரி, ஓகே. ஸோ இப்போ ஏஐ வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் வச்சு, அதாவது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் வந்து கன்சூமர் பேஸ்டாக போயிடுச்சு. அது வந்து இப்போ எப்படி எல்லாரும் கூகுள் யூஸ் பண்ற மாதிரி இப்போ எல்லாரும் ChatGPT யூஸ் பண்றாங்க. ஸோ அப்போ எல்லாரும் வந்து கார்பேஜ் டேட்டா ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. அது ரொம்ப ஸ்கேல் பண்ண முடியல. எவ்வளோ ஸ்கேல் பண்ணோ அவ்வளோ ஸ்கேல் பண்ணி ஒரு மாதிரியா வந்து அக்யூரசி அடி வாங்குது. பிளஸ் இட் இஸ் நாட் டேட்டா லீக் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இட்ஸ் நாட் வயபிள் டு யூஸ் இன்சைட் அ ஸ்மால் கம்யூனிட்டி. ஸோ அப்போ அதுக்கு தான் எஸ்எல்எம்ஸ் வந்து பிளே மேஜர் ரோல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. ஸோ இப்போ எஸ்எல்எம்ன்றது இப்போ அந்த நீச்சுக்கான இப்போ ஒரு மெடிக்கல் டேட்டா செட்ல வந்து ட்ரெயின் ஆன ஒரு எஸ்எல்எம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி மெடிக்கல் டேட்டா செட் கொடுத்தாலுமே அக்யூரசி வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் கொடுக்க ஏன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ட்ரெயின் ஆன் மல்டிபிள் டேட்டா செட்ஸ். அது நீங்க எந்த ரேண்டம் கேட்டகரியில கொடுத்தாலும் ஒரு அக்யூரசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா மெடிக்கல் டேட்டா செட்ல இந்த எஸ்எல்எம் வந்து ஒரு எல்எல்எம்க்கே டஃப் கொடுக்கும், இல்லை எல்எம்மோட பெட்டரா ஆன்சர் பண்ணும் அப்படின்றத எஸ்எல்எம்ஸ். ஸோ அந்த மாதிரி எஸ்எல்எம்ஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கு, ரைட்? ஸோ இப்போ உங்களோட கேள்விக்கு வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து நீங்க டெக்னிக்கலா நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப நான் சொன்ன ஒரு தியரி இது எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கு, இன்னும் இல்ல எஸ்எல்எம்ஸ் டேட்டா செக்யூரிட்டி லீக் இருக்கு, இன்னும் நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் ஏஎஸ்ஐல வரப்போகுது அப்படின்றத நீங்க படிச்சு பாருங்க. நான் இன்னும் டீப்பா நான் படிக்கல, பட் நீங்க அதெல்லாம் ஃபுல்லா படிச்சு பாருங்க, ஃபுல்லா ரிசர்ச் பண்ணுங்க. இஃப் யூ திங்க் ஓகே, பிகாஸ் ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி யூ ஷுட் நோ லைக் வேற டேட்டா கேன் லீக் வாட் எவர் தி லைக் என்னென்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஏறிட்ட என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு யோசிங்க. அதெல்லாம் சுற்றி உங்களுக்கு வந்து ஓகே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, இது கண்டிப்பா வந்து ஒரு ரோல் ஃபார்ம் ஆக போகுது ஃபியூச்சர்ல அப்படின்னா நீங்க வந்து டெக்னிக்கல் ஏ செக்யூரிட்டி போகலாம். நீங்க அந்த ரிசர்ச் முடிச்சுட்டு இல்லை இது வந்து சரிப்பட்ட மாதிரி தெரியல, ஓரளவு சால்வ் பண்ணிட்டாங்க இந்த ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க வந்து டெவலப்பராகவே போயிடலாம். ஸோ அந்த ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா டோன்ட் ஜம்ப் ரைட் அவே. ஓகே டெவலப்பர் தான் எல்லாரும் போகலாம், டெவலப்பர் ஆயிரம் அப்படி ஜம்ப் ஆகாம உங்க சைட்லேயே இந்த ஏஐ பபுள் யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணி இல்லை இந்த பபுள் வச்சு என்னோட கரண்ட் சின்னருக்கு இந்த பபுளுக்கும் பெருசு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா then it's better to go for a guaranteed job which is developer. So this is my answer to you. ஓகே ப்ரோ, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்லுமே எனக்கு வந்து சைபர் அதில் தான் வரும். லைக் ஜென்ரல் ரோலாக போடாமல் எனக்கு வந்து சைபர் அப்படின்னு தான் போட்டு வரும். ஸோ அதுலேயுமே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் அது அட்வான்டேஜாகவே பாருங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ரிசர்ச்லாம் பண்ணி இல்லை சைபர் செக்யூரிட்டியாக போகிறதே பெட்டர் அப்படின்னா தென் அட்லீஸ்ட் few companies even inside India or in Bangalore must be hiring for these roles. Cyber security in a அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரோல் ஃபார்ம் ஆகிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வச்சு அதை ட்ரை பண்ணலாம். அதுக்கான நெசசரி திங்ஸ்லாம் படித்து அதுக்கான நெசசரி ரெஃபரன்ஸ்லாம் வாங்கி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். மேபி யூ கேன் ஸ்பெண்ட் 1 or 2 months இயர். இல்லை அது வந்து எதுவும் சரிப்பட்ட அந்த மாதிரி ரோல்ஸும் இல்லை, அதுக்கான ஓப்பனிங்களும் அப்படியே ஓப்பனிங் இருந்தாலும் அது சொல்கிறதுக்கு அளவுக்கு சேலரியும் இல்லை அப்படின்னா தென் நீங்கள் வந்து அந்த சைபர்ன்றதை வச்சு நீங்கள் எப்படி பண்ணலாம்னா நிறைய ஏபிஐ வந்து ரொம்ப செக்யூரிட்டி வீக்காக டிசைன் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கொரி இன்ஜெக்ஷன் நடக்குது, இந்த மாதிரி கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் நடக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வீக்காக ஏபி டிசைன் ஆகிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஆனால் எனக்கு வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறத விடவே முதல்ல இந்த ஏபிஐ வந்து நான் ரொம்ப செக்யூரிட்டாக டிசைன் பண்ணிட்டேன், இந்த பிரச்சனை வந்திருக்காதுல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு, ஆனால் தான் டெவலப்பராக மாறினேன் அப்படின்னு ஒரு பிட்டர் அங்கேயுமே நச்சுன்னு போட்டிங்கன்னா தேல் இம்ப்ரெஸ், ரைட்? ஸோ அதை தவிர்த்து உங்கள் கரண்ட் கம்பெனிலே நான் எப்படிலாம் வந்து ஏபிஐ பெட்டர் டிசைன் பண்ணலாம் நிறைய வந்து நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். சில இடத்துல வந்து நான் வந்து லைக் கான்ட்ரிபியூட்டிவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி சில பிட்டெல்லாம் நீங்கள் போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியும் போடலாம். பண்ணிட்டு இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா தென் தட் வுட் justify that you can become a developer, and of course through referral they don't mind. நீங்க கரெக்டான நாலேஜ் வச்சிருக்கீங்க, டேட்டா சால்வ் பண்றீங்க, டிசைன் நல்லா பண்றீங்க, நல்லா கம்யூனிகேட் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்விட்ச். ஸோ நீங்க ஸ்விட்ச் ஆகிறதுக்கான வழியும் நான் சொல்லிட்டேன், இல்ல ஸ்விட்ச் ஆகவே தேவையில்ல அதுக்கான ரிசர்ச் என்ன பண்றோம் நான் சொல்லிட்டேன். இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ்.
சொல்லுங்க வேல்முருகன். எனக்கு ஒரு டவுட். இப்போ கூகுளோட SDE1 SDE2 ரெண்டோட லிங்க்டின் போஸ்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட் இதில் பார்த்தோம்னா மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சவங்க 1+ year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே SDE1க்கும் அப்ளை பண்ணலாம், SDE2க்கும் அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. அது எப்படி? ஸோ அது கூகுள் பொறுத்த வரையும் உங்களோட பாஸ்ட் டேட்டா வந்து பெருசாக மதிக்க மாட்டாங்க. நீங்கள் ஐஐடியில் நீங்கள் மாஸ்டர்ஸே முடிச்சிருந்தா கூட மோஸ்ட் லைக்லி தே வில் ட்ரீட் யூ அஸ் ஃப்ரெஷர். இஃப் தே புட் 1+ years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா உங்களை மோஸ்ட் லைக்லி ஃப்ரெஷராக ட்ரீட் பண்ணுவாங்க. SDE1னாலே ஒரு காலேஜ் பாஸ் அவுட் கொடுக்குற சேலரி மாதிரி தான் உங்களுக்கு வரும் மோஸ்ட் லைக்லி. ஸோ அது அப்படி தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும். ஸோ அதான் நான் எப்பயும் என்ன சொல்லுவேன், யாராவது கூகுள் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களோட ஸ்டார்டிங் கெரியர்லேயே நீங்கள் வந்து SDE1 போயிட்டா பெட்டர். நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனி 3 years 4 years வச்சுட்டு நீங்கள் SDE1 போகிறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக SDE2 போக ட்ரை பண்ணணும். தட் இஸ் பெட்டர். அதுக்கு முன்னாடி கூகுள் தவிர்த்து நிறைய நல்ல கம்பெனிஸ் கூகுளுக்கு ஈக்குவலாக SDE2 கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இப்போ லெட்ஸே நான் வால்மார்ட் அந்த மாதிரி அடுத்த லெவல் கம்பெனிஸ்லாம் SDE2 இருக்குன்னா அதை காட்டி நீங்கள் கூகுள் SDE2 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இஸ் பெட்டர் இன் மை ஒப்பீனியன். ஸோ கூகுள் பொறுத்து எல்லாமே ஃபெசிலிட்டி பண்ணுவாங்க. ரோட் மேப் ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளவு நாள் ஒரு மாடரேட் லெவலுக்கு வரலாம்? எவ்வளவு நாள் தான் எடுக்கும்? ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்தே எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு நாள்ல வந்து ஒரு மாடரேட்டா ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதோ உங்களால வரும்? So it depends upon the effort. Okay, so நான் வந்து ரெகுலரா படிக்கிறேன், பிரேக்கே எடுக்கல அப்படின்னா 6 மாசம். மீடியம் லெவல் இன்டர்மீடியட் லெவல் போனோம்னா மிஞ்சி போனால் ஒரு 5-6 மாசத்துல இன்டர்மீடியட் லெவல் தொட்டுடலாம், டவுட்டே வேணாம். நீங்க வந்து பிரேக் எடுக்காம கண்டினியூஸா கரெக்டா படிச்சுட்டு வந்தீங்கன்னா. நான் வந்து பேங்க் லெவல் போகணும், 12+ LP நான் கிராக் பண்ணணும், 15 LP நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா it will take 8 months. So yeah, minimum 6 months ஆகும். Okay, thank you. Again, I'm not talking about just DSA, things that is required to crack a company. Database இருக்கட்டும், கிளாஸ் டிசைனாக இருக்கட்டும், லோ லெவல் டிசைனாக இருக்கட்டும், ஜாவா FAQஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் லாங்குவேஜ் FAQஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங். ஹாய் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் ஸ்ட்ரைவர் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா செல்ஃபா லேர்ன் பண்றதுனால எப்படி ரிவைஸ் பண்றதுன்னு தெரியல. ஸோ நீங்க சொல்லியிருந்தீங்க பேட்டர்ன் வச்சு ரிவைஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க, தென் அதை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ எப்போ நீங்க எப்படி ரிவைஸ் பண்றது, தென் எப்போ அந்த பேட்டர்ன் வச்சு நீங்க ரெடி பண்ண நோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்க, தென் தேர்ட் வந்து ஃபினான்ஷியல் ஒர்க் ஷாப் எப்போ கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைவர் ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல, அவர் ஒரு வீடியோ சொல்லியிருப்பார் லைக் எவ்ரி1 ரிவைஸ் பண்றது கஷ்டம் சொல்றீங்க. ரிவைஸ் பண்றதுக்கு நான் சொல்றேன், பைனரி சர்ச் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 2-3 சப்பார்டன் இருக்கும். பிக் 2 problems in each subpattern and try to revise them அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அவர் எனக்கு தான் அவர் இஸ் ஆன் பார், லைக் கரெக்டான பாயிண்ட் தான் சொல்லியிருக்காரு. அதே தான் நானும் பண்றோம். ஸோ பைனரி சர்ச் எடுத்துட்டோம்னா ஒரு சப்பார்டனுக்கும் சும்மா 2 ப்ராப்ளமும் மொத்தமா எடுக்காம ஒரு சப்பார்டனுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. ஒரு ரோ ஒரு ஸ்டெப்பை நான் கன்சிடர் பண்றேன். அந்த ஒரு ஸ்டெப் ஒரு காலம் ஒரு ப்ராப்ளம், அது மாதிரி 2 சிமிலர் ப்ராப்ளம்ஸும் ஒரே இடத்துல வச்சு அதுக்கான சப்பார்டனுக்கான வழிமுறை லெஃப்ட் சைட்ல வச்சு அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்க வச்சு சிமிலர் ப்ராப்ளம்ஸ் டுகெதர் இன் 1 பேஜா நீங்க படிச்சு ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் லைக் வெரி குட் ரிவிஷன். ஏன்னா நீங்க மறுபடியும் ஒரு மணி நேரம் வீடியோ பாக்குறது பார்த்தீங்கன்னா சிம்பிளா 2 பேஜ் ஒரு பேஜும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிச்சா அப்படியே கரெக்டா ஸ்பாட் டக்குன்னு நீங்க வந்து கிராஸ் பண்ணிடலாம். லைக் நீங்க மறந்தது வந்து டக்குன்னு நீங்க ரீகலெக்ட் பண்ணிடலாம். அல்டிமேட் ரிவிஷன்றது ஃபாஸ்டா ரீகலெக்ட் பண்ணணும், அதான் அல்டிமேட் கோல். இது ஒரு $1 million ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் இட் டுக் மீ சோ மச் டைம். ஸோ பேட்டர்ன் அனாலிசிஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல சப்பார்டன்ஸ் இருக்கு. அந்த ஒரு சப்பார்டன்ஸுக்கும் நிறைய பிக் டிஃபரன்சஸ் இருக்கு. அந்த ஒரு சப்பார்டனுக்குமே நம்ம ஜென்ரிக்கா ஒரு ஃப்ரேம்வொர்க் ஒரு ஜென்ரிக்கா ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணாம ஒரு சப்பார்டன் டெடிகேட்டடா ஒரு ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணி அதை வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸா வச்சு சொல்லி தரணும். லைக் என்னென்ன டெஸ்ட் கொடுத்து இன்டர்வியூ இம்ப்ரெஸ் ஆவாங்க, எந்தெந்த கீ இன்சைட்ஸோட இன்டர்வியூ இம்ப்ரெஸ் ஆவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிச்சு இதை டிசைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. இது ஒன்னொன்னு இந்த ஏஐ பூம்லாம் பத்தி நிறைய நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஃபினான்ஸ் பத்தி நிறைய படிச்சுட்டு இருந்தேன். ஏகப்பட்ட பூம் வந்தனால எனக்கு இது கொண்டு வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இட் வில் பி வொர்த் எஃபர்ட். ஸோ இது இப்படிதான் நான் வந்து ரிவைஸ் பண்ண போறோம். ஸோ நான் லான்ச் பண்ணும்போது எப்படி ரிவைஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெளிவா ஒரு 30-40 மினிட்ஸ் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மேபி ஒரு அக்டோபர் 2nd 3rd எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்புறம் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிவைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைவர் வந்து பேக் ட்ராக்கிங் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அதிகமாக நல்லா டீப்பா லைக் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் தென் இந்த லீனியர் டேட்டா செட்ல வந்து அவர் ஒரு கொஸ்டின் எடுத்தா என்னன்னா ட்ரை பண்ணுவேன், பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஸ்டின் பேஸ்டா படிக்கிறாரு. ஆனா ஆக்சுவலா சப் பேட்டர்ன் பேஸ்டா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த சப் பேட்டர்ன் என்னென்ன, இப்போ உதாரணத்துக்கு சப் அரே சம் ஈக்குவல்ஸ் கேன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, இப்போ எல்லாரும் பார்த்த உடனே ஸ்லைடிங் விண்டோ போட்டு நான் வந்து கே கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா
எனி சான்ஸ் அங்கே சப்பரிசம் ஈக்குவல் ஸ்கேல ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்லைடிங் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ அங்கே ஹேஷிங் தான் யூஸ் பண்ணணும், ரைட்? அப்போ எந்த ஒரு இடத்துல அதான் மறுபடியும் சொன்னேன், ஜஸ்ட் யூஸ் வெப்பன்ஸ் லெவல் பை லெவல். நீங்க 2.3 முடிச்சிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் சொல்யூஷன். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அடுத்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணிடணும். எதுவுமே சரிப்பட்டு வரலாம் மட்டும்தான் டிபி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்படிதான் வந்து முக்காசி ப்ராப்ளம் 80 to 90% ப்ராப்ளம்ஸ் இப்படிதான் இருக்கு. அண்ட் நடுவில் அப்போ கொஞ்சம் மேத் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதுவும் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த மேத் ட்ரிக்ஸ் நோட்ஸ்ல இருக்க போகுது. ஸோ அந்தந்த சப்பேட்டன்ஸா அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பார்த்தா எந்த வெப்பன் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் காலி பண்ற மாதிரி தான் உங்க ஐடியா டியூன் ஆகும். அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்படிதான் ஒரு கேமை நீங்க கன்சிடர் பண்ணதா யூ வில் என்ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ், யூ கேன் ஆக்சுவலி கெயின் சம் கான்ஃபிடன்ஸ் while coding. ஸோ இப்படிதான் நான் வந்து ரிவைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ திஸ் வில் ரிவைஸ் த நோட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் January 2026 லான்ச் ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ. அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆமாம் ஸ்ட்ரைவரில் அப்படி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எனக்கு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரை விட எனக்கு ரிகர்சனு, பேக் ட்ராக்கிங், இவந்தோ டைனமிக் ப்ரோக்ராமிங், கிராஃப்ல டிஎஃப்எஸ், பிஎஃப்எஸ் இது எனக்கு இன்டெப்தா தெரியும். ஆனால் லீனியரே எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைவர் பிரச்சனை. ஸோ அதனால தான் நான் அந்த பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறதுக்காக தான் அந்த நோட்ஸ் கேட்டேன், லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ டேட்டா பேசிக்ஸ் அட்வான்ஸ் வரை தெரிஞ்சிருந்தால உங்களுக்கு தான் நோட்ஸ் வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனா இருக்கும். திரும்ப படிக்கும்போது ஸ்ட்ரைவரோட அந்த 20 minutes வீடியோ 30 minutes வீடியோ திரும்ப ரிவைஸ் பண்றதுக்காக 30 minutes உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அந்த இது தெரியல ரிவைஸ் பண்றது. அதனால தான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து சூப்பர் சொல்யூஷனா இருக்கும். டோன்ட் வரி. தேங்க்யூ. அகைன் கைஸ், ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஜான்வரியிலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஜான்வரி நம்ம லான்ச் பண்ணோம், பிப்ரவரி வரையும் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஒன்லி. ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாரும் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு பிப்ரவரி ஆயிடுச்சு. அங்கிருந்து ஆரம்பித்தோம். பட் தென் நடுவில் நான் ஒரு 2 months நான் பர்சனல் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கு மெயின் ரீசன் பர்மட்டிக் வேலை விடுமா விடக்கூடாதுன்ற ஒரு அந்த டெசிஷன் எடுக்கிற டைம் ஆயிடுச்சு. ப்ளஸ் எனக்கு இந்த ஏஐ பூம் பார்த்து இட் வாஸ் லிட்டலாக சொன்னால் ஒரு 2 weeks நான் டிப்ரெஷன் கூட போயிட்டேன். என்னடா அது ஏஐ இப்படி ஆகிட்டு இருக்குன்ட்டு. அப்புறம் பயங்கர எஃபர்ட் போட்டு நிறைய படித்தேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லாம் பேசுறதுக்கு அப்போ தான், ஏன்னா நான் நோட்ஸுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறேன், எவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பண்ணும்போது இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே தேவைடா, எல்லாமே ஏஐ பார்த்துக்கொண்டான்ற மாதிரி வரவன் போகிற எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஆனால் அவனுக்கும் சாஃப்ட்வேர் சம்மந்தமே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏஐக்கும் இந்த நோட்ஸுக்கும் ப்ளஸ் என்னோட பர்சனல் டிசிஷன் வெதர் டு லீவ் ஃபார்மேட்டிக் ஆர் நாட். இதுக்கு நான் ஒரு 2 months சால்ட் பிரேக் எடுத்துக்கிட்டேன் தான். பட் தென் டு மை லக்கி லைக் மை pilot best students are very patient with me and it is really big like அதனால தான் உங்களுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் வந்து நான் 70% ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறேன். லைக் ஓவர் வாஸ் பீன் a part of my pilot best students, everyone will get 70%. அவன் வந்து ரொம்ப மைன்யூட் ப்ரைஸ் பே பண்ணாலே they can enter to finance workshop. அது ஒன்று. ப்ளஸ் இந்த நோட்ஸ் வந்து அவங்க லைட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான என்ன அந்த கேப்புக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க நான் கொடுத்துட்டேன். ஸோ கில்ட் இப்போ எனக்கு பெருசாக இல்லை. அண்ட் செகண்டு இப்போ ஒன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் கார்டில் பார்க்க தே வில் கெட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அந்த 3 months பிரேக் அவங்களுக்கும் எடுத்துட்டு நானும் எடுத்துட்டேன். 3 அட்லீஸ்ட் 2 months அந்த பிரேக்லேருந்து அவங்களுக்கு திருப்பி அந்த மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களுக்கு கொண்டு வரதுக்கு இட் டுக் மீ another 1 week. ஒரு 1 week அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஓகே நிறைய பேர் வந்து விட்டு போயிட்டோம், கேப் விட்டு போயிருக்கோம், எல்லாமே வந்து மறுபடியும் என்ன சொல்றது மறுபடியும் வாங்க மறுபடியும் லெட்ஸ் ஆல்ரைட் இட்ஸ் ஆல்ரைட் லெட்ஸ் ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ டெம்பரரி ஆஃபர் லெட்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ ஒன்றும் ஒரு இப்போ இந்த ஜோஹோல வந்து யாரு எங்கெல்லாம் தப்பானாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் ரீக்ரெட் பண்ணிருக்கோம். அண்ட் வி வில் லைக் ப்ரொடியூஸ் வெரி ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸ். ஸோ மொத்தமாக வந்து ஒன்னோ இல்லை இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 பேர் பிளேஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே வந்து தே பிளேஸ்ட் மோஸ்ட்லி லைக் மேபி ஐ கேன் சே இஃப் ஐ ஹேவ் டு பி வெரி ஆனஸ்ட் மேபி 60% பிகாஸ் ஆஃப் மீ, 40% பிகாஸ் ஆஃப் தேம். பிகாஸ் 40% அவங்க சைடில் வந்து அந்த பிரேக் எடுக்காம கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டே இருந்து அவங்க பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க அந்த 7-8 பேர் வச்சு நான் வந்து என் மூலமாக தான் அவங்க பிளேஸ் ஆனாங்க அப்படின்னு என்ன சொல்லி எனக்கே மனசு பண்ணேன். பிகாஸ் தே புட் தேர் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஸோ எனக்கு என்னன்னா இப்போ நான் ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ண போகிறேன். ஸோ அந்த 5 பேர்ல இல்லை 3-4 பேர் பிளேஸ் ஆவாங்க. அப்போ அது வந்து நான் சாலிடா சொல்ல இவங்க நான் ட்ரெயின் பண்ணி என்ன மூலமா கால் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆன பசங்க அப்படின்னு வந்து நான் ஐ கேன் சே இட் அவுட் ப்ரௌட்லி. ஸோ அப்படிதான் பிளான் வச்சிருக்கேன். அண்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு பிஓசி கிடைச்சிடும். ஓகே இப்படி படிச்சா எல்லாருனாலுமே கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, எல்லாரும் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியுதுன்ற ஒரு இது வந்துடும். அப்புறம் இந்த நோட்ஸ் வந்து இட் பிளேஸ் a huge ரோல். இப்போ இந்த ஜோவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் தெளிவாக சொன்னார். ஆனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நான் ஐடி பேக்ரவுண்ட், எனக்கு கோடிங்கே தெரியாது. ஒரு கோடிங்கே தெரியாம நான் ஜோ செகண்ட் ரவுண்டில் போய் என்னால் வந்து 3 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்து செகண்ட் டைம் முடிச்சலன்றீங்க, எனக்கு இன்னும் 2 அட்டம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு இப்போ எனக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு.
அந்த 3 கொஸ்டின் நான் வந்து போட்டும்போது நான் வந்து 2 பாயிண்ட் எல்லா நோட்ஸும் படிச்சுட்டு போனேன். கரெக்டாக அவங்க கேட்ட கொஸ்டின் நோட்ஸ்ல இல்லை. ஆனா அந்த 2 பாயிண்ட் படிச்ச அந்த கான்செப்ட் நல்லா வச்சு கரெக்டாக லெஃப்ட் டியூ பாயிண்ட் வச்சு நீட்டாக மேனிபுலேட் பண்ணி சால்வ் பண்றாங்க. அது ஒரு I think that question was something like putting all negative and even numbers into 2 splits. அது வந்து டிஎன்எஃப்ல இருந்து வந்த ஒரு கொஸ்டின் தான். அந்த கொஸ்டின் தான் டிஎன்எஃப் பிறந்திருக்கும். டச் நேஷனல் ஃபிளாக் அல்காரிதம் பிறந்தோம். அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்படிதான் அவர் சால்வ் பண்ணாரு. ஸோ கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். ஸோ இட் வில் ஷோ ஹியூஜ் இம்பாக்ட் சூனர் ஆர் லேட்டர். ஸோ என்னோட எய்ம் வந்து இந்த ஏரெண்டுக்குள்ள என்னென்ன தேவையோ அட்வான்ஸ் டிஎஸ்ஏ லைக் ஒரு மேங்ல ST1 or ST2 போற அளவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் முடிச்சிருவோம். செப்டம்பருக்குள்ள ஒரு ஜோவோ மாதிரி இன்டீரியர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம வந்து லைக் வி வில் கம்ப்ளீட் எவ்ரிதிங். வி ஜஸ்ட் ஹேவ் டு ரிவைஸ் அண்ட் கோ ஃபார் இன்டர்வியூஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். அப்படிதான் இருக்கு. But yeah, like again, I'm pretty sure like if I ask like my pilot batch or second batch students to come on this live or like ஈஸியா லைக் மிஞ்சி போனா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து ஃபுல்லா பேசிட்டே தான் இருப்போம். அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு லைவ் கிளாஸ்லுமே நாங்கள் வந்து எப்படின்னா நாட் ஜஸ்ட் டிஎஸ்சி ஆர் கோர்ஸ், சம்டைம்ஸ் வந்து நிறைய ஃபினான்ஸ், அதாவது ஃபினான்ஸ் ஒர்க் ஷாப் ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் கண்டென்ட் என்னோட பைலட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10% செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும். அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கு ஃபினான்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்ட்டு. ஏன்னா அப்பப்போ வந்து நான் ஃபினான்ஸ்ல வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அப்பப்போ ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னாலஜி ஏதாவது வருது அப்படின்னா அவங்கள நான் படிக்க சொல்லுவேன். ஒன் ஓப்பன் வாட்ஸ்அப் குரூப், யாரும் என்ன பேசலாம், அந்த குரூப் பேர் இங்கே என்ன வேணா பேசலாம். ஸோ அந்த குரூப்ல லைக் வி ஆர் டூயிங் எவ்ரிதிங். இப்போ நான் கோயம்புத்தூர் வரும்போது ஐ மேட் 2 ஆஃப் மை செகண்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட காலையில் ஷட்டில் விளையாட்டு வந்தேன் நான். ஸோ ஐ லைக் இந்த கம்யூனிட்டி எப்படின்னா இட்ஸ் நாட் லைக் ஒருத்தர் கீழே எல்லாரும் இருக்காங்க, அப்படிலாம் இல்லை. எவ்ரி ஒன் இஸ் ஒர்க்கிங் அண்ட் எவ்ரி ஒன் கேன் ஷேர் எனி திங். பார்த்தீங்கன்னா நான் சில 2 நல்ல ஃபினான்ஸ் விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னோட வாசன் ஒருத்தர். ஸோ அவர் தான் வந்து இந்த பாண்ட்ஸ் வச்சு ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து இன்னும் எஃபெக்டிவ் எப்படி கொண்டு வருது அப்படின்றது. நான் ரொம்ப நாள் எனக்கு இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் நம்பிக்கை இல்லை. இந்த பாண்ட்ஸ்லாம் வெறும் 8% என்ன பண்ணுறதுன்ட்டு. ஆனால் இப்போ நான் மணி ஒரு நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் சில பாண்ட்ஸ் உண்மையிலே நல்லா ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தட் மேட் மீ குட் இம்பாக்ட் ஆன் மை போர்ட்ஃபோலியோ. ஸோ ஐ எம் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் மை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ லேர்னிங் ஃப்ரம் மீ. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ட்ரஸ்டட் கம்யூனிட்டி வேர் பீப்புள் ஷேர் சோ மெனி யூஸ்ஃபுல் ஸ்டஃப். அப்படிதான் நான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? வி கேன் மேபி ஸ்பெண்ட் 10 more minutes. Then in my opinion it is worth it. On the 2 months and I spent per a time, it is worth it because now I'm confident A cannot do anything related to endangering software engineering, and my notes is something even better than Striver. I can tell. நான் வந்து அது ப்ரூவே பண்ணி காட்டுறேன். ஸோ இதே மாதிரி இப்போ எப்படி லினியர் டெஸ்டர் கரைச்சி குடிச்சனோ இதே மாதிரி பேக் ட்ராக்கிங் டிபியும் கரைச்சி குடிச்சு இதுக்கும் அதுக்கான நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தட் வில் பி லைக் யூனிவர்சல் ப்ராடக்ட். அண்ட் அது வந்து லைக் எல்லா நாட் ஜஸ்ட் தமிழ், அது இங்கிலீஷ்ல இருக்கனால ஐ வாண்ட் டு மேக் திஸ் அவைலபிள் டு எவ்ரி ஒன். யாரெல்லாம் இன்னும் ஒரு மார்க் போய் போச்சு, இன்னும் ஒரு 1 yearல டிஎஸ்ஏ மட்டும் இருந்தால் போதுன்ற நானும் காணாமல் போயிடும். ஒரு 2-3-4 years முன்னாடி ஒருத்தன் டிஎஸ்ஏ வச்சே 20-30 LP எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தான். ஏன்னா அப்போ வந்து சாஃப்ட்வேர் அவ்வளோ பூம் இருந்துச்சு. ஆனால் இப்போ டிஎஸ்ஏ வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டிஎஸ்ஏ வச்சு அது ஒரு பார்ட் ஆஃப் த ஃபில்டர் தான். அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1 year 2 yearல ஏஏ வந்து இன்டர்வியூ ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நாளை பின்ன ஒரு 1 year 2 yearல டிஎஸ்சிக்காக ஒருத்தன் வந்து 6 மாதம் 7 மாதம் உட்காந்து படிக்கணுன்ற நிலைமை தூக்கிட்டு டிஎஸ்சி வேணுமா, ஆனால் ஆல்ரெடி படிச்சிருப்பான், ஆல்ரெடி படிச்சவன் ஜஸ்ட் ஹவ் டு ரீகலெக்ட். ஸோ எனக்கு தெளிவாக தெரிஞ்சு சும்மா ஒரு பேட்சை எடுத்து ட்ரெயின் பண்ணோம்னா இது வந்து ஒரு சஸ்டெய்னிங் மாடலாக இருக்காது. ஸோ அண்ட் ஒரு பேட்ச்லையுமே கண்டிப்பாக ஒரு 10 பேர் பிளேஸ் ஆயிடுவாங்க. நீங்கள் ரொம்ப மொக்கைய சொல்லி கூட ஒரு 10 பேர் பிளேஸ் ஆயிடுவாங்க, டவுட்டே வேணாம். ஆனால் பெரும்பாலும் அந்த லார்ஜ் ஸ்கேலை நீங்கள் டேப் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன் அவங்களால ரீகலெக்ட் பண்ண முடியல. they not able to recollect what they have learned. அது வந்து ஏன்னா இட் டேக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐஏஎஸ் ப்ரிப்பரேஷன் கனெக்ட். அப்போ எல்லாமே படிச்சு ரீகலெக்ட் பண்ணோம்னா அதுக்கு கண்டிப்பா அது ஒரு $1 million கொஸ்டின் இருக்கு. சால்வ் பண்ணிட்டோம்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இட் கிரியேட்ஸ் ஹியூஜ் வேல்யூ. அண்ட் தட் இஸ் ஒன் thumb rule in English. When it creates huge value, then if you are a good entrepreneur, you can make a $1 million out of it ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஐ பிலீவ் திஸ் இஸ் சச் ப்ராடக்ட். ஸோ அப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த நோட்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அந்த 1.5 month பிரேக் எடுத்தது. அந்த 1.5 month என்னோட டைம் மட்டும் இல்லை, என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட டைம் தான். பட் தென் ஐ ஸ்டில் திங்க் தட் இஸ் ஒர்த் இட். ஸோ அண்ட் என் ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இட் வுட் பி லைக் தட் ஒன்லி. So okay guys, வேற ஏதாவது டவுட் இருக்கா? We can unmute, otherwise I'll wait for 1 more minute for someone to unmute and talk.
ஓகே. ஐ திங்க் யூடியூப்ல இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ரெகுலரும் இந்த மாதிரி கூகுள் மீட் யூஸ் பண்ணாரு. யூடியூப்ல ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பேச மாதிரி இருந்தா இட் வுட் பி கிரேட். பட் sadly it's not. நெட்வொர்க்கிங் பத்தி வீடியோ போட்டா நல்லா இருக்கும். வீடியோ ஆர் டிப்ஸ். நெட்வொர்க்கிங்னா என்ன நெட்வொர்க்கிங் சொல்றீங்க? சாரி இல்ல. ஓகே, கனெக்ஷன்ஸ், பில்டிங் கனெக்ஷன்ஸ். ஆல்ரெடி ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கேன். அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஆஃபீஸ் நெட்வொர்க்கிங் புரிஞ்சிடும். ஓப்பன் நெட்வொர்க்கிங் இருக்குதாங்க. அது இட் இஸ் டஃப். லைக் இப்போ I was able to connect with Raghulan very soon, and he is very open and transparent like me as well, so that உங்களுக்கு வைப் செட் ஆயிடுச்சுங்க. பட் தென் ஐ எம் pretty sure அந்த இடத்துல இன்னொருத்தர் இருந்தா கூட I can easily convince them, because somehow like நான் 2-3 புக்ல படிச்சேன், like how to influence people, how to make friends.